மரியாதையா பேசுங்க. என்னடா மரியாதை? உன் ஷெட்டை சோதனை போட போறேன். எதுக்கு சொல்ற? கான்ஸ்டபிள் சர்ச் பண்ணுங்க. ஏண்டா ஆயுதங்களையா பதுக்கி வச்சிருக்க? இன்ஸ்பெக்டர், இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீ பேசாத. ஏறா ஜிப்ல. என் புருஷ குடும்பத்துக்கு செஞ்ச அக்கிரமம் பத்தாதுன்னு இப்ப அவர் ஜெயில வேற தள்ளிட்டாங்க. இனிமே எந்த முகத்தோட நான் அங்க போய் குடும்பம் நடத்த போறேன்? சொல்லு. நான் போறேன். எங்கேயாவது கொலைக்குட்டையில வைத்து சாக போறேன். பிரியா, அழாத பிரியா. என் தவற நான் உணர்ந்துட்டேன். கற்பகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன். முத்துராஜ ஜாமீன்ல எடுக்கிறேன். போதுமா? அண்ணா, என்னடே என் கூட இருந்துட்டு எங்க உப்பு தின்னுட்டு எங்க அண்ணனை காட்டி கொடுத்தது இல்லாம திமிரா பேசுறியா? நன்றி கெட்டவன. டேய், மேல கைய வச்ச என்னடா ஆள் காட்டு மிரட்டி பாக்குறியா? உன் ஏரியாக்கு நான் வந்துட்டேன்னு குரல் கொடுக்குறியா? என்னை பத்தி தெரியுமில்ல, நாஸ்தியான கேரக்டர். உங்க ஹீரோ முத்துராஜ் உள்ள போட்டேன் தெரியுமில்ல. என்னமா நான் எலெக்ஷன் என்ன மனு கொடுக்க போறீங்களாமே? ஸ்கீம் ஒருத்தனுக்கு கை இருக்காது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எரிக்கிறதுக்கு வந்திருக்கேன். புரியல? அன்பு நகரை எரிக்க வந்திருக்கேன். ஏயா, முத்துராஜா ஜெயிலுக்கு அனுப்பிட்ட தைரியத்துல இப்ப அன்பு நகரை எரிக்க வந்திருக்கிறியா? கையில என்ன வளையலா போட்டுக்கிட்டு இருக்கோம்? சட்டபூர்வமா நடவடிக்கை எடுப்போம். சட்டம் நாங்க பார்க்காததா? நாங்களே எரிப்போம். அப்புறம் கலவரம் நடந்ததுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவேன்? அதே ஏரியாக்கு நானே வந்து குடும்பத்துக்கு குடும்பம் 1000 2000 கொடுப்பேன். ஏன் தம்பி? ஆமாண்ணே, கவலைப்படாதீங்க. அண்ணா எதை எப்படி செய்யணுமோ அப்படியே செய்வாரு. எலெக்ஷன்ல ஜெயிப்பாரு. நாட்டில் அமைதியை கெடுக்க சில பேர் செய்யறதை நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் பாகுபாடு இல்லாத வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களை உங்க சுயநலத்துக்காக பிரிச்சிடாதீங்க. இவனுங்க கிட்ட எதுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? சாமர்த்தியம் இருந்தா ஒரு சின்ன தீப்பொறி எழுப்ப முடியுமான்னு கேளுங்க. தீ குச்சி உயரம்ல என்ன குதி குதிக்கிறடா? எந்த தைரியடா பேசுற? யாரா இருக்கா உன் பின்னாடி? நாங்க இருக்கிறோம். அடேங்க அப்பா, நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட பொறுக்கிட்டு இருந்தாங்க. இங்க எப்படா வந்தீங்க? சில்லற பேராத. பாக்கடையில இருந்த நாங்க இப்ப பூக்கடைக்கு வந்துட்டோம். அடேங்க அப்பா. அட பாவிகளா, வீட்டை கொளுத்தாதீங்கடா. அட பாவி, ஐயோ பாவிகளா.
ஊர்வலம் ரெடியா? எல்லாம் தயாரா இருக்குங்க. புறப்படலாமா? உடனே புறப்படுமா? டேய் டைம் ஆச்சு. உன் தங்கச்சி கொண்டு வச்சுட்டு சீக்கிரம் புறப்படு. முடியாது. முதல்ல என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவங்களை தீர்த்து கட்டாம நான் புறப்பட மாட்டேன். என்னடா சொன்ன? வருங்கால அமைச்சர் புல்லட் பாபு. சமூக விரோதி புல்லட் பாபுவை மோடி வேட்பாளர் புல்லட் பாபு. அன்பு நகரை எரித்த புல்லட் பாபுவை தேச விரோதி புல்லட் பாபுவை சமூக விரோதி புல்லட் பாபு ஆலையர் புல்லட் பாபு மக்கள் தொண்டன் புல்லட் பாபு. மாவீரன் புல்லட் பாபு. தேச துரோகி புல்லட் பாபு சமூக விரோதி புல்லட் பாபு அன்பு நகரை எரித்த புல்லட் பாபுவை தேச துரோகி புல்லட் பாபு சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாதீங்க. புல்லட் பாபு மனு தாக்கல் பண்ண வந்திருக்காரு. எதுக்காக அவரை கைது பண்ண சொல்றீங்க? இவரு அன்பனுக்கு தீ வச்சு கொளுத்திட்டாரு. அம்மா அப்பா எல்லாம் செத்து போயிட்டாங்க. கலெக்டர் சார், இவன் ஒரு கிரிமினல், ஜாதி மத கலவரங்களை உண்டு பண்ற சமூக துரோகி. தூக்கு மேடைக்கு அனுப்ப வேண்டிய இவனை சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது. கலெக்டர் சார், இவன் ஒரு தீய சக்தி. இவனுக்கெல்லாம் பதவி கிடைச்சா நாட்டுல ஆட்சி நடக்காது. மனித நேயம் அழிஞ்சிடும், மதவெறி தலைவரிச்சு ஆடும். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போறதுக்கு தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க. இவனுங்கெல்லாம் யார் தெரியுமா? என்னுடைய அரசியல் எதிரிகளோட கூலிப்படையை சேர்ந்தவனுங்க. பணத்தை காமிச்சா போறோம், எப்படி வேணா பேசுவானுங்க. கலெக்டர் சார், மனு தாக்கல் செய்யும் போது மறியல் செஞ்சா என்ன தண்டனை இவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அரசியல் சட்டத்தை படிச்சவங்கல்ல. கலெக்டர் சார், நாங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல தானே நீங்களும் படிச்சீங்க. பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டு கொள்கைக்கு எதிராக நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தேச துரோகிங்க. ஜாதி மத கலவரம் செய்ய இவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப கூடாது. முதல்ல இவங்களெல்லாம் துரத்துங்க சார். இல்ல கட்டி உங்களே ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச் சொல்லி பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாம் பேசாதீங்க சார். இவங்க எல்லாம் யார் தெரியுமா? எதிர்கால இந்தியாவை உருவாக்க போறதே இவங்க தான். இவங்களா? இப்படி சொன்னவங்க எல்லாம் காணோம் சார். சார், நீங்க எதிர்காலத்து இந்தியா பத்தி சொல்றீங்க, நான் நிகழ்காலத்து இந்தியா பத்தி சொல்றேன். கேவலம் சிகரெட் பாக்கெட் மேல போட்டுருக்கான் சார், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. விக்கலையா வாங்கலையா குடிக்கலையா? மது பாட்டில் மேல போட்டிருக்கான் சார், குடியை கெடுக்கும்னு. விக்கலையா வாங்கலையா நம்ம ஆளுங்க தான் குடிக்கலையா? சார், தப்பு செஞ்சா தண்டனை தெரியும், செய்யலையா தப்பிக்கலையா? நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா வச்சுங்க கலக்கிடுவேன். முதல்ல மனு பிடிங்க சார், எலெக்ஷன்ல பாப்போம். புல்லட் பாபு, இன்ஸ்பெக்டர், இந்த புல்லட் பாபு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார்.
இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை இந்திய நாட்டிற்கு வலிமை. இந்த லட்சத்திற்காக பாடுபடும் முத்துராஜ் நிரபராதி என கோர்ட் தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறது. நீ